இன்றைய தியானம் த ஒன்லி ரியல் வேர்ல்ட், ஒரே உண்மையான உலகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். டாக்டர் A.W. Tozer used to remind us that the invisible world described in the Bible is the only real world. நாம் இந்த உலகத்தை விட்டு, தற்காலிகமான உலகத்தை விட்டு உண்மையான உலகத்துக்கு போகிறோன்னு எழுதிக்கிட்டே இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் உண்மையான உலகம். இப்போ இருக்கிறதெல்லாம் உண்மையான உலகம் இல்லை. இப்போ நம்ம பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்துக்கிட்டே வரோம், என்ன ஏதுன்னே தெரியாது. 10 வயசுக்கு அப்புறம் தான் இதுதான் உலகமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் ஆஹா இது என்னால் இதை முடியும், என்னால் அதை முடியும், நான் பயங்கரமாக பாட்டு போடுவேன், நான் பயங்கரமாக மியூசிக் போடுவேன், என்கிட்ட இல்லாத திறமை இல்லை, அப்படியாக்க இப்படியாக்குன்னு 20 வயசு வரைக்கும் ஆடுவோம். 20லேருந்து 30 வயசு போனவுடனே கொஞ்சம் கொஞ்சம் மங்க தொடங்கிடும். ஆமாம்மா எல்லாருக்கும் தான் திறமை இருக்குது, யாருக்கு தான் திறமை இல்லை அப்படின்னு உண்மையை உணரும் காலம் வந்துடும். அதுக்கப்புறம் சரின்னு எல்லாரையும் அனுசரித்து போவான். பத்திரிக்கை 17 வயசுலேருந்து 22 காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்னைய மாதிரி யாரும் கிடையாது, மண்டையை கிடையாங்கிட்டாங்கன்னு தடவிட்டு ஆச்சா பூச்சா அல்லாக்கா பொல்லாக்காம்மா. அதுக்கப்புறம் 24 வயசு காலேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் அனுசரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம்மா அவனுக்கு நல்ல திறமை, அந்த பையனுக்கும் நல்ல திறமை, இந்த பிள்ளைக்கும் நல்ல திறமை, எல்லாருக்கும் நல்ல நல்ல திறமைகள் வச்சுருக்காங்க, ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காருன்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடும். 30 வயசில் குழந்தைகள்லாம் பிறந்த உடனே பிள்ளைகளை அனுசரிக்க ஆரம்பிப்பான். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், அமைதியாக போவோம் அப்படின்னு. 50 வயசானவனே என்னங்க வாழ்க்கை எல்லாம் ஒன்று தான், சீக்கிரம் போய் சேர வேண்டியதான் இப்படி. 70 வயசில் எதுக்கு அந்த உலகத்தில் இருக்கமோன்னு யோசிக்கிறான். அது மாதிரி போயிடுது. இது மாதிரி தான் இந்த உலகம் தற்காலிகமாக வேகமாக கடந்து போகிறது. இப்போ தான் +2 படித்த மாதிரி இருக்குது. டக்குன்னு காலேஜ் போயிட்டோம், எங்கே போனால் கல்யாணம் போனோம், குழந்தைய கணிச்சு வீடை கட்டினா, அதை கட்டினா, இதை கட்டினா, பறந்தான். இப்போ எதுக்காக எங்கே போய்கொண்டிருக்கிறோன்னா யாருக்குமே தெரில. எல்லாம் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாம் மெசேஜ் போடுறாங்க வாட்ஸ்அப்பில், உலகம் நிலையற்றது, நம்ம அப்படியே போய் செத்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கணக்கிலேயே மெசேஜ் எல்லாம் வரும். அவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சமான மெசேஜ் தான் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. என்ன மெசேஜ் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோதான் உலகம், என்னத்தை வந்தோம் வாழ்ந்தோம் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க 70 வயசு வந்த உடனே. இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதான் ஒரு நாள் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு திரும்ப வரார். அவர் வரும்போது அவர் என்னென்னா கையில் வெறும் ஒரு பொட்டி தான் வச்சுருக்காரு. பாஸ்டர் ஒருத்தர். அவருடைய ரூமுக்கு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, பொட்டி தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரார். என்னங்க நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த டூரிஸ்ட் ஒருத்தர் அவரை பார்த்து கேட்பார், நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கீங்களா, உங்கள் கட்டில் மெத்தையெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குங்க, நான் சும்மா டூரிஸ்ட்டுக்காக வந்தேன். அது மாதிரி தாங்க என்னுடைய வாழ்க்கையை. நீ 3 நாள் இருந்தால் நான் 30 வருஷம் இருந்திருக்கேன், அவ்வளோதான். இங்கே நிலையானது என்று எதுவும் கிடையாது, எல்லாம் போயிடும். அதான் பகவத்கீதையில் சொல்கிறான், இன்று உன்னுடையது எதுவோ அது நாளைக்கு இன்னொருடையதாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகத்தில் தத்துவங்களை உதிர்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விதவிதமான தத்துவங்கள், பலவிதமான போதனைகளினாலே அலைப்புண்டு அலைகிறோம். அப்புறம் புத்தருடைய போதனைகள் நிறைய பேருக்கு பிடிக்கும். இவனுங்கெல்லாம் என்னங்க சும்மா சாமியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், கலீலியோ, சாக்ரட்டிஸ் இப்படின்னு தத்துவ ஞானிகளை பின்பற்றி இப்போ சைனாவில் தத்துவ ஞானிகள் யார் இருக்கா? ஷிங்ஷாவா அது என்னது, சென்ஷாய். அவங்ககிட்ட போய் கற்றுக்க போவாங்க. அவங்க அப்படியே சொங்கி மங்கி ஹோ அப்படின்னு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கருத்துக்களை சொல்லுவான், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறான். ஒருத்தன் போய் ரூமில் படுத்திருந்தானா, அவன்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறக்காக ஒரு மன்னருடைய பையன் ஒரு சென்ஷாயிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க போகிறான். அப்போ என்னென்னா நைட்டு பூரா நாய் ஊழையிறது, குரங்கு கத்துறது, இதெல்லாம் பறவைகள் சத்தம், அலறல் சத்தம், ஆந்தை சத்தம்லாம் கேட்குது. என்னங்க இது, இந்த காட்டுக்குள்ளே எப்படி தான் தங்கியிருக்காரு, நைட்டு பூரா தூக்கமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சிட்டு சென்ஷாயிட்ட போகிறான். அவர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரார். இவ்வளோ காட்டில் நீங்கள் எப்படி தூங்குறீங்க, ஒரு சத்தம் கூட எனக்கு தூங்கவே விட மாட்டேங்க, ஒரே பேய் சத்தம் மாதிரி இருக்குது, இதாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய மனதை நீ ஒருமுகப்படுத்தவில்லை, நான் என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. இப்படியே பல நாள் அவன் கஷ்டப்படுறான். அப்போ தான் சொல்கிறாரு, மனதை ஒருமுகப்படுத்தினாதான் உன்னால் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்தை கற்பிக்கிறதுக்காக
அவனை காட்டில் வச்சுருந்தாராம். இது ஒரு தத்துவமாக சொல்லுவாங்க. இப்படி அந்நிய போதனைகள்னாலே அழைப்புண்டு. பைபிளில் தான் சொல்லுது. நிறைய போதனைகள் இருக்குது உலகத்தில். ஆளுக்கு ஒன்று சொல்லுவான், கருத்து சொல்லுவான். இது மாதிரி இருந்தாலும் இந்த தற்காலிகமான வாழ்க்கையை கடந்து போவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் இப்போ வந்திருக்கிறது டெம்பரரி லைஃப். உண்மையான உலகம் எங்கே இருக்கிறது? அது தேவனிடத்திலே இருக்கிறது அப்படின்னு டாக்டர் ஏடபிள்யூ டோசர் அப்படின்னு நமக்கு அவர் திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறார். இஃப் யூ வுட் ஒன்லி see the visible world the way God wants to see us it, we would never be attracted by anything it has to offer. ஆண்டவர் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த உலகம் உங்களை ஈர்ப்பதற்கு எதுவுமே இருக்காது. இந்த உலகம் தற்காலிகமானது. அதற்காக தான் அவர் என்ன சொல்கிறாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வது கொடுப்பதற்காக. ஒருவரும் தனக்கானதை யோசிக்காமல் பிறனுக்கானதை, மற்றவனுக்கானதை யோசிக்க கிடைவீர்கள். இதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை. இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போகிறது காரணம், தனக்கானதை யார் யோசிக்கிறானோ அத்தனையும் தாறுமாறாக போகும். எனக்கு காலேஜில் சீட்டு வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், நான் நல்லா இருக்கணும், இப்படி யோசிக்கிறவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நம்ம இன்னும் பல பேருக்கு செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க மேலான இடத்துக்கு போகிறாங்க. 10 கார் அவன்கிட்ட இருக்குது, 10 வீடு இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம தங்குறதுக்கு இடவசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஊருக்கு வீடு கட்டி அங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 20 பேர், அங்கே ஒரு 30 பேர் தங்க வைக்கிறோம். அந்த வீடு பூரா நம்ம பேரில் இருக்கும். எல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா, சாப்பாடு நல்லா தரமான சாப்பாடு கொடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற 50 பேர் நம்ம ஒடியாந்து வரவேற்பாங்களா? சார் நீங்கள் உங்களுக்குன்னு இந்த ஸ்பெஷல் ரூம் வச்சுருக்கோம் சார், நீங்கள் தங்கிக்கோங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, 10 பேர் பணியாட்கள் வருவாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்கிற சிந்தனை உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? பற்றற்றவர்களாக இருப்பீங்களா? ஆமாம், என்ன எல்லாரும் சாப்பிட்டுட்டுங்க, நம்ம ஏதோ உழைச்சி கொடுப்போம், நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு திறமையை கொடுத்துருக்காரு, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரும். சுயநலம் வராது. சுயநலம் வரவில்லை என்றால் நீங்கள் இந்த உலக பற்றற்றவர்களாக இருப்பீர்கள். உலக பற்றற்றவர்கள் என்றால் உடனே எல்லாத்தையும் வெறுத்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு புத்தர் போன மாதிரி சன்னியாசத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், ஆண்டவரே நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அதற்காக இவர்களை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை. இந்த உலகத்திலான இவர்கள் இருக்க வேண்டும், ஆனால் இந்த உலகத்திலே மூழ்கி போகக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நடிக்க வேண்டும், நீங்கள் நடத்த வேண்டும், நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், பிறருக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுடைய மியூசிக் திறமை இருக்குல்ல, அதை மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நல்லது இல்லை. உங்களுடைய படிப்பு இருக்குல்ல, அதை மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நான் படித்து நல்ல வேலைக்கு போகணும், அது தவறு. நான் படித்து இந்த காரியங்களை அநேகருக்கு பயனுள்ளதாக மாற்றுவேன், இதுதான் சரியானது. இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். நான் இந்த மியூசிக் போடுறதெல்லாம் அநேகரை இன்பமுள்ளவனாக ஆக்குவேன், தேவனுக்குள்ளே வழி நடத்துவேன், அடுத்தவர்களுக்காக செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு. புரியுதா? நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும், உங்களுடைய சொந்த ஆதாயத்துக்கென்று இல்லை என்று சொல்கிறார். If we would only see the visible world the way God wants us to see it, we would never be attracted by anything it has to offer. The great men and women of faith mentioned in Hebrews 11 achieved what they did because they saw the invisible. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அதில் இருந்தவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ராகாப் வரைக்கும் விசுவாசத்தினாலே அவர்கள் கண்டதை அடைந்தார்கள். சில பேர் விசுவாசத்தினாலே தாங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனாலும் அவருடைய சந்ததியினர் அடைந்தார்கள். இப்படி இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாம் எதற்காக பாடுபட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அடுத்தவர்களுக்காக, தங்களுடைய பிறனுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். The things of this world seems so real because we can see and feel them. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் மிகவும் உண்மையானவையாகவே நமக்கு தெரிகின்றன. ஏன்னா நம்மளால் தொட முடியும், நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் உணர்ந்து அனுபவிக்க முடியும்.
வாழைப்பழம் இருக்கிறது அப்படின்னா அதை பார்க்க முடியும், தொட முடியும், கனிந்திருக்கிறதா என்று பார்க்க முடியும், சாப்பிட்டு சுவைக்க முடியும், எல்லாமே உண்டு. அதனால் தான் இந்த உலகம் உண்மை என்று நாம் நம்புகிறோம். பட் தே ஆர் ஆல் டெம்போரல் அண்ட் டிஸ்டைன் டு பாஸ் அவே. இவை எல்லாமே தற்காலிகமானவை, எல்லாம் கடந்து போகும் இல்லையா? நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை, 25,000 கோடி ரூபாய் இதில் பரோடாவில் ஒரு அரண்மனை இருக்கான். 25,000 கோடி ரூபாய். கேக்வாட் அரண்மனைன்னு பேர். லக்ஷ்மி விலாஸ்னு அதோட பேர். நம்ம எல்லாம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய, இப்போ இருக்குது இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரண்மனைனா யாருன்னு நினைக்கிறோம்? ரிலையன்ஸ் அதிபரோட அரண்மனை தானே நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இதுதான் அதோட பக்கிங்காம் பேலஸை விட அதிக பெரியசான். இதோட ஏக்கர் 700 ஏக்கரில் கட்டியிருக்காங்களாம். 170 பெட்ரூம் மட்டும் இருக்கான். அவ்வளவு டிசைனாக கட்டியிருக்காங்க. 1890 கட்டியிருக்காங்க. அதை கட்டினது இங்கிலாந்துலேருந்து ஒரு இன்ஜினியர் வந்து கட்டியிருக்காரு. அங்கே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் போய்விட்டார்கள். புரியுதா? மிகப்பெரிய ஆடம்பரமான பங்களா கட்டினாங்க. அந்த பங்களா இருக்குது. அது 1000வது ஆண்டில் இருந்ததுன்னா இல்லை. இனி வரக்கூடிய 1000 ஆண்டுகளில் இருக்குமானா இருக்காது. இதே மாதிரி வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? இதான் ஒரு பாடல் இருக்குது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்று இருக்கிறார்களா? மக்களுக்கு நினைவு இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை, யாருமே இல்லை. இது தற்காலிகமானது. நம்ம தொட முடிஞ்சாலும் இவை எல்லாமே கடந்து போவதற்காகவே நியமிக்கப்பட்டவை. But all these are destined to pass away. Only the eternal things of the spiritual life will last. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமே என்றும் நிலைத்திருக்கும். நேர்மையாக வாழ்கிறவன் என்றும் நிலைத்திருப்பான் இல்லையா? அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் உலகத்திலே செய்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஒன்றும் மோசமான காரியங்கள் அல்ல. இன்றைக்கி சர்ச்சில் என்ன பெரிய பிரச்சனைனா, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டவுடன் சாத்தானுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இனிமேல் இவங்களை வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இந்த கடவுளை தான் நம்புவான், வேறு கடவுளை கும்பிட மாட்டான். ஏன்னா அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் என்ன பண்ணுறது? ஃபைனல் ஸ்டெப்பு கடவுளை இல்லை போடா அப்படின்ற எண்ணத்தை அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு நிறைய ஆவிக்குரிய நிலையிலே உச்சகட்டத்தை அடைந்தவர்கள். சபையில் பிரபல பிரசங்கியாராக இருக்காங்கள, அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் என்னென்னா, கடவுள் உள்ளபடியே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புவான். அவர்கள் கடவுள் இல்லை என்ற எண்ணத்திலிருந்து வழி விலகி போய்விடுவார்கள். கடைசியில் மிகப்பெரிய பிரசங்கியாராக இருப்பாங்க, எல்லா சகலத்தையும் கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள். கடைசியில் என்ன ஆகும்? ஆண்டவருடைய விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள். காரணம் என்னென்னா, எல்லாமே படிச்சுட்டோம். பூமி எப்படி உண்டாச்சு? பூமி வந்து தானாக உண்டாச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ஆமாம், அறிவியல் பூர்வமான ஃபேக்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இது கடவுள் படைக்கலை, பூமியை படைச்சார்னா கடவுள் எங்கே இருந்தார் அப்படின்னு கேள்வி வரும். இப்படி தங்களுடைய சொந்த அறிவினாலே இறைவனை தேட முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது பிரச்சனை வந்தது. அவர்கள் இறைவனை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் இறைவன் சொன்னதில் ஏதாவது ஒன்று பிழையானதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது தவறான விஷயத்தை இறைவன் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அதை யோசிக்க மாட்டாங்க. பிரச்சனையே அங்கே தான் வருது. ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறாயே, ஆண்டவர் எதற்காக இல்லை என்று சொல்கிறாய்? உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக ஆண்டவர் இல்லை என்று அவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து சர்ச்சில் என்ன வேணால் விபசாரம் பண்ணலாம், திருடலாம், சர்ச்சில் இருக்க பணத்தை திருடலாம், என்ன வேணால் செய்யலாம். ஐயா, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ பாவ வழிக்கு உன்னை தேற்றுவதற்காக இறுதி கட்டமாக சாத்தான் கொடுக்கும் ஆயுதம் தான் தேவன் இல்லை என்று. அதான் தாவீது சொல்கிறாரு, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறார். ஏன்னா அவர்கள் தங்களை வெறுத்து ஆகாமிய காரியங்களிலே ஈடுபடுகிறார். ஆண்டவரை விட்டு வழி விலகி தவறான பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா கடைசியாக கிறிஸ்தவர்களிடத்திலே சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதம் தேவன் இல்லை என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறதுனால உத்தமமான காரியங்களை சொல்லுகிறார். நேர்மையாக வாழ்ந்து கொள், அடுத்தவர்களுக்கு உதவி செய், அடுத்தவர்களை தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழு, தற்காலிகமான காலம் இது, பின்பு என்னண்டை வா. இதுதான் அவருடைய நித்தியமான உலகத்திற்கு அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த உலகம் மட்டும்தான் உண்மை என்றும், இதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடுவோம், பரலோகத்தை நீ பார்த்துருக்கியான்னும்,
பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னோ, இனிமேல் செத்த பிறகு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்னோ, அப்போ சாலமோன் சொன்ன நீதிமொழிகளே, மேலே போகும் மனுஷனுடைய ஆவியும் கீழே போகும் மிருகங்களுடைய ஆவியும் கண்டவன் யார்? மரணத்துக்கு பின் என்ன நடக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? அதனால் இந்த உலகத்திலேருந்து சந்தோஷமாக அணிவிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். நேற்று வெட்டி விட்டாங்க திருநெல்வேலியில். கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சப் இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டான் ஒரு 2 பேர் போய். இன்றைக்கே ஜெயிலுக்குள்ளே இருப்பான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் போச்சு இல்லையா? மனைவியை அருவாளை வச்சு வெட்டிட்டு இவன் 22 வருஷம் ஜெயிலுக்கு போகிறான். இந்த உலக வாழ்க்கை தான் ஏன் அழிந்து போகிறது? ஆண்டவர் இதைத்தானே சொன்னார். யாராவது ஒருத்தன் தவறு செய்துவிட்டு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடிகிறதா? வாழ முடியாது. ஆண்டவருடைய 10 கற்பனைகளை மீறின எவனுமே வாழ முடியாது. அதான் உண்மை. எல்லா நாடுகளிலும் இதுதான் சட்டம், மனித சட்டம் இது. எல்லா நாடு எந்த காட்டு மிராண்டியாக இருந்தாலும் இந்த சட்டம் உள்ளே உறுத்துகிறது. அப்போ இந்த உலகம் நிலையானதல்ல. பட் they are all temporal and destined to pass away. Only the eternal things of the spiritual life will last. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய பண்புகள் என்ன, ஆவிக்குரிய கனி என்ன, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். We must not press this truth into extremes and think that material and spiritual oppose each other. When we use the material in God's will, He will transform it into spiritual, and this becomes part of our treasures in heaven. உடனே இதிலேயே போய் ஆழ்ந்து போய் இந்த உலகத்திலே எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் போதும், புறான அழகுள்ளோர் பூவில் எந்தன் வாழ்க்கை எதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இயேசு எந்தன் நேசரினா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த உலகமே எனக்கு வேண்டாம் ஐயா, நான் அப்படியே உங்க கூடயே ஒரு காவி வெட்டி கட்டிட்டு வந்துடுறேன். இது இயல்பான வாழ்க்கைக்கு முரணானது. நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை செய்ய வேண்டும், தேவன் கற்பித்தபடி நியாயமானவைகளை செய்ய வேண்டும். அப்போ சபைகளில் என்ன பண்ணுறாங்க? தொடாதே, ருசி பாராதே அப்படிங்கிற சட்டத்துக்கு போய் அதான் பவுல் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணால் ஆண்டவருக்கு வராதமாக போயிடும், வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு திரி அப்படின்னு சிபிஎம்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள்லாம் பரதர்ஸ் எல்லாமே, நாங்கள் ஐயர்னு யாரையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. ஐயர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது, சாமியாராக தான் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆண்டவருக்கு சிஸ்டர்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ண ஆர்சி மதத்தில் இதை போதிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. ஆண்டவர் உள்ளபடியே அப்படி எண்ணம் உள்ளவராக இருந்திருந்தால் ஆண்களை மட்டுமே படித்திருப்பாரே, இல்லைனா அலிகளை மட்டுமே படித்திருப்பாரே. எதற்கு உங்களை எல்லாம் படைக்கிறார்? ஆண்டவர் அந்த பக்கமாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு எல்லாம் படித்து அனுப்பிட்டு இருப்பார்ல. ஏன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார்? எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நீங்கள் போகாதீங்க. அப்போது we must not press this truth into extremes. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதையா, இயல்பான வாழ்க்கை வாழ், அதிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. and think that material and spiritual oppose each other. இந்த உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றைக்கொன்று எதிர்மாறானது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவோம். கவனிச்சிருக்கீங்களா? பிரதர் ஸ்தோத்திரம், பிரதர் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படிமா. வெளியில் வெளியில் அப்படிமா. ஏன்டா 2 டைப்பாக வச்சுருக்க? அந்நியனா அந்நியன் விற்கிற மாதிரி பண்ணுவான். இந்த நேரத்தில் ஒன்று பண்ணுவான், இந்த நேரத்தில் ஒன்று பண்ணுவான். சபைக்குள்ளே இருக்கும்போது அப்படியே மூஞ்சியை குருன்னு வச்சுருப்பான், அப்படியே சிரிப்பு போலீஸ் மாதிரி இப்படியே வச்சுருப்பான். வெளியில் வந்தவுடனே கருணை கொடூரமாயிரும். 2 விதமானதை நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சபைக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், சபைக்கு வெளியில் வந்தோன்னே ஒரு மாதிரி பேசுவான். அப்படிலாம் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் மெட்டீரியல் வாழ்க்கையும் ஒன்று தான். இந்த மெட்டீரியல் வாழ்க்கையை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ். நீ பிறனுக்கானவைகளை தேடு. அப்போ என்ன சொல்கிறாரு? when we use the material in God's will, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை, பொருட்களை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் பயன்படுத்தும் போது He transforms it into the spiritual, and this becomes part of a treasure in heaven. உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வையுங்கள். என்ன பொக்கிஷம்? எத்தனை பேருக்கு, அதான் சொல்கிறார், எத்தனை பேருக்கு நீ உடை கொடுத்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ உணவு கொடுத்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ தண்ணீர் கொடுத்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை போய் பார்த்தாய் அப்படின்னு கேட்குறேன். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தாய். நான் இங்கே எப்போ உங்களுக்கு வஸ்திரம்? அதெல்லாம் நாங்கள் செய்யலை சாமி, சும்மா பொய்யா சொல்லக்கூடாதுல்ல. இந்த உலகத்திலே மிகவும் எளிமையான ஒருவனுக்கு நீ என்ன செய்தாயோ
அதை எனக்கு செய்தாய். அங்கே பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் கூடிக்கொண்டே இருக்கும் என்று கடவுள் சொல்கிறார் இல்லையா? And this becomes part of a treasure in heaven. We value the material because it can be used to promote the spiritual and not for what itself. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை, பணத்தை, நகையை, வண்டியை, வாகனத்தை, வீடுகளை, இவை எல்லாவற்றையும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்துகிறோம். We may value the material because it can be used to promote the spiritual and not for what it is in itself. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாமே அனுபவித்துக் கொண்டு, நாமே மல்லாக்கப்படுத்திக் கொண்டு, தூங்கிக் கொண்டு இருப்பதற்காக அல்ல. இதை கொண்டு மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வழியிலே நம்ம செலவழிப்பதற்காகத்தான். How can you look at things that are invisible? அப்போ இப்படி இருக்கும்போது காண முடியாத காரியங்களை நீங்கள் எப்படி காண்பீர்கள்? 11ஆம் வசனம் என்னது? எபிரேயர் 11ஆம் வசனத்தில் முதல் வசனம் பார்த்தேன். 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது என்ன போட்டிருக்கு? காணப்படாதவைகளின் உறுதி. நம்பப்படுகிற காணப்படாதவைகளின் நம்பிக்கையும் நம்பப்படாதவைகளின் உறுதியுமாக இருக்கிறது. காணாதவைகளை உறுதி நம்புவது தான், நம்புகிறவைகளின் உறுதி தான். அதான் கன்ஃபர்மேஷன். எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? காணாததை எப்படிங்க காண முடியும்? How can we look at things that are invisible? By faith. When you read the word of God, நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசத்தோடு படிக்கும்போது உங்களால் இன்விசிபிள் வேர்ல்டு, காணாத உலகத்தை காண முடியும். நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள். நான் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு தான் என்னுடைய கதை முடிந்து விட்டது என்று நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. கொரோனா டைமில் என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், என்னுடைய சாப்டர் முடிஞ்சிச்சின்னு நான் நினச்சிட்டு எந்திரிக்கவே முடியல. கடைசியாக ஆண்டவரத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே அவ்வளோதானா, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? அவர் உன்னை நோய்களிலிருந்து மீட்டு கொண்டார் அப்படின்ற வசனம் இருக்குது. அவர் கையை தூக்கி எழுப்பி விட்டார், வேலை முடிஞ்சு போச்சு. நாம் ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போகிறோம். அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது, எப்போ எண்ணற்ற நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அப்போ நம்ம ஒன்று பார்க்கும்போது கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தெம் ஒன் பை ஒன், ஒன்று ஒன்றாக எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிருப்போம், நம்மோடு கூட எத்தனையோ பேர் அழிந்து போயிருக்கிறார்கள். இன்றைய நிலைமையில் தேவன் எப்படி நம்மளை காப்பாற்றினார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உன்னை நீக்கி உன் நோய்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டார்னு அர்த்தம். ஹி சேவ்ட். அங்கேருந்து அப்படியே கையை பிடிச்சி தூக்கி இந்த பக்கம் விட்டுட்டார். நான் மரித்தோரில் ஒருவராக இந்நேரம் இருந்திருக்க வேண்டும். உள்ளபடி ஓட்டர்ஸ் ஐடியில் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஐடியாவே எடுத்துட்டான், டெட்டுன்னு போட்டான். கொரோனா பீரியடில் என்னுடைய வாக்காளர் அட்டையே இல்லை. ஜீவன் உள்ளோர் புஸ்தகத்திலிருந்து அவருடைய பேரை நீக்கிவிடும் சொன்ன மாதிரி என்னுடைய பேரையே எடுத்துட்டான் வாக்காளர் அட்டையிலேருந்து. அப்புறம் போய் நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி அப்புறம் வாக்காளர் அட்டையை மாற்றி இன்னொரு வாக்காளர் அட்டை இப்போ வந்துருச்சு. அப்போ எப்பேற்பட்ட முடிவுகளிலிருந்து தேவன் நமக்கு காப்பாற்றுகிறார். இதான் சீயிங் த இன்விசிபிள் வேர்ல்ட். நம்மளால் ஒன்றும் முடியாது என்று எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சரணாகதி அடைகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய காரியத்தை பார்ப்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய காரியத்தை பார்ப்பாய் அப்படின்னு போட்டிருக்கு. By faith, when you read the Bible, the word of God, we have never seen Christ or heaven, yet we know they are real because the word of God tells us so. நாம் இயேசு கிறிஸ்துவையோ பரலோக ராஜ்யத்தை ஒரு காலத்திலும் பார்த்ததில்லை. என்னுடைய முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை. ரொம்ப பிரபலமான சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள பிரசங்கியார்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அதை குறித்து சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை அதை குறித்து சொல்கிறது. அதற்கான அத்தாட்சிகள் இருக்கிறது. உண்மைதான், தெரியுது. அப்போ எப்படி, அதான் ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க, மனிதனுடைய மலம் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டார். அட பாவி, கருமம் பிடிச்ச கம்யூனிட்டி, தின்னு பத்தியாடா நீயே அப்படின்னு உலக பிரகாரமாக நாம் கேட்கிறோம். பரலோக ராஜ்யம் இருக்கா, எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ லிட்மஸ் டெஸ்ட் போட்டால் தெரியும் அது புளிப்பா காரமா என்னன்னு தெரியும். லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல உங்களுக்கு, அப்போ அது அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ வெளிப்படுத்தக்கூடிய டெஸ்ட்டு. இதில் ஏன் இப்படி இருக்கீங்க? ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று எங்கேயோ இருக்கிறது. அது இல்லாத உலகத்தை குறித்து சொல்கிறது. அந்த இல்லாத உலகம் கற்பிப்பது என்ன? நேர்மையும் நீதியுமாக வாழ்வது, தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. இதை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு. Yet we know they are real because the word of God tells us so.
ஃப்ரம் த வேர்ட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. நவ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். சாராம்சம் என்ன? சப்ஸ்டன்ஸ்னால் அப்படியே புள்ளிஞ்சி எடுத்தாச்சு. என்ன? ஃபெய்த், விசுவாசம். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரம். விசுவாசம் என்பது நம்புகிறவர்களின் உறுதியும் காணாதவைகளின் நிச்சயமாக. தமிழ் பைபிளில் தப்பு தப்பாக மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனால் அதை பேசிவாக இருக்குது, பேசிவ் வாய்ஸில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி ஆக்டிவ் ப்ரிஃபரன்ஸ் உள்ளது. எல்லாமே முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸாக முன்னுக்கு கொண்டு வரும். ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லலாம், பேசிவ் வாய்ஸ்னு சொல்லலாம். பட் ஆக்டிவ் ப்ரிஃபரன்ஸ் உள்ள லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ். அது என்ன சொல்லுது? நவ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். நம்புகிற காரியங்களின் உறுதி. உறுதினா என்ன அர்த்தம்னா சாறு புளிஞ்சாச்சு. அது என்ன? ஃபெய்த். நீங்கள் தேவனுடைய ஆவியின் சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு முதல் ஆயுதம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களா. விசுவாசம் உங்கள்கிட்ட போயிடுச்சுன்னா எல்லாம் சோழி முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் மாட்டீர்கள், எதிர்கால உலகை நம்பவும் மாட்டீர்கள், மனிதனுக்காக வாழவும் மாட்டீர்கள், உங்களுக்காகவே வாழ்ந்து அழிவீர்கள். இந்த விசுவாசம் மட்டும் இல்லைன்னா சோழி முடிஞ்சு போச்சு. த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். காணாதவைகளின் என்ன இருக்கு? நிச்சயமாக இருக்கிறது. எவிடன்ஸ். எவிடன்ஸ்னா சாட்சி, அத்தாட்சி. ஏன் சார் எவிடன்ஸ்? திருட்டு நடந்திருக்கான தடயம் எதுவும் இருக்கா? அதான் எவிடன்ஸ். காணாதவைகளின் தடயம் எதுனா அது விசுவாசம். விசுவாசத்தை விட்டு விட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆதியிலிருந்து உங்களுக்கு தேவை என்னென்னா விசுவாசம் மட்டும்தான் தேவை. விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பீர்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. Think of 3 things the Bible tells you about that you can see only by faith. விசுவாசத்தினாலே மாத்திரம் காணக்கூடிய காரியங்களை வேதம் என்னென்ன சொல்கிறது என்று 3 காரியங்களை சொல்லுவோம். எதையெல்லாம் நீங்கள் விசுவாசத்திலே மாத்திரம்தான் காண முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? தேவன் உங்கள் பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? தேவன் நம்முடைய நோய்களில் இருந்தால் விடுதலையாக்குகிறார் என்பதை எப்படி காண்பீர்கள்? நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம். நாம் பெற்றிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தகுதி இல்லாதவர்கள். நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதியை தேவனால் உண்டாயிருக்கு. எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்தவர் யார்? அவர் எங்களை மீட்டு கொண்டு வந்தபோது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எங்களை எப்படியா திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்? ஆனால் கண்டது மாதிரி இருக்குங்க வாழ்க்கையில். எப்படியோ இப்படி வந்துட்டோம். எப்படி உங்களுக்கு இந்த திறமைகள்லாம் வந்தது? நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி எனக்கு இந்த திறமை வந்தது? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி இந்த திறமை வந்தது? நான் இரும்பு பொறுக்கி கடையில் போட்டுக்கிட்டு இருந்தேன், எப்படி எனக்கு இந்த திறமை வந்தது? ஆண்டவர் எப்படி என்னை இங்கே கொண்டு வந்து வைத்தார்? யோசிச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர்லாம் போட்டு நோண்டிக்கிட்டு என்னென்னமோ சாஃப்ட்வேர்லாம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அன்றைக்கி மாடுலாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஒரு கம்ப்யூட்டர்னால் பரவாயில்ல, 10 கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு? ஒன்றுமே புரியல. விசுவாசத்தினாலே தேவன் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை, அதற்கான வாய்ப்புகளை யார் உண்டாக்குகிறார்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வருது? எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எல்லாரும் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஆனாலும் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாக இருக்கவில்லை, இல்லையா? ஸோ அதை பாருங்கள். அடுத்தது, தேங்க் காட் ஃபார் த ரியாலிட்டி ஆஃப் த இன்விசிபிள் வேர்ல்ட். காணாத உலகம் ஒன்று இருக்கிறது. காணாத உலகத்திலே இருக்கிற தேவன் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். காணாத உலகத்தில் இருக்கும் காணாத தேவன் உங்களிடத்திலே மெய்யான காரியங்களை நடப்பிக்கிறார் என்பதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. எப்படி இருக்கு?